Taste the Daily. அதிவீர ராமபாண்டியன் விருப்ப மனு அதிமுகவினுடைய சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியிருக்கு. ஆர்வமாக காலையிலிருந்தே ஒரே கூட்டமாக தான் இருக்குது. ராயப்பேட்டை முழுக்கவே கூட்டமாக இருக்கிறத நம்ம காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த அளவுக்கு ஒரு விருப்ப மனு வாங்கிறது இவ்வளவு பெரிய திருவிழாவா? ஏன்? நிச்சயமாக, அதாவது திருவிழா தான் முதலில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. இன்னொன்று, இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைய நிகழ்வு என்ன காமிச்சதுன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் மறையவில்லை நம்மை விட்டு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அம்மா இருக்கிற போது எப்படி விருப்ப மனுக்கள் என்று சொன்னவுடன் தொண்டர்கள் தாரதாரையாக வருவார்களோ, அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இன்றைக்கு இந்த நாளை ஒரு திருநாள் போல அவர்கள் நினைத்து இன்றைக்கு தொண்டர்களுடைய அந்த முக மலர்ச்சி, விருப்ப மனு பெறுவதில் காட்டிய ஆர்வம் என்று பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு கழகம் இன்றைக்கும் மிக தீர்க்கமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்குங்கிறத முதல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா தொண்டர்கள் காட்டுறாங்க. அது நிச்சயமாக அந்த அந்த இப்போ இன்றைக்கு தொண்டர்களுடைய அந்த முகத்தில் தெரிந்த எழுச்சி என்பது, நீங்கள் இன்றைக்கு அதிமுக குறித்து பலரும் மிக குறுகிய நேரத்தில் பலவாறான விமர்சனங்கள் சொல்றது காரணம் என்னன்னா, இப்போ அதிமுகவினுடைய தேர்தல் நடவடிக்கை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மற்ற கட்சிகளை கலக்கமடைய செய்யும். அதனுடைய எதிர்வாழ் தான் இந்த தேதிகளை எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து இதற்கு பக்கத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டு ஏதாவது விமர்சிக்கிறது, இல்லை இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறது. இப்போ ஒரு பொதுக்குழுவினுடைய தாக்கம் முடிந்தவுடனேயே அவர்கள் ஓரளவுக்கு திமுகவில் இல்லை எல்லாருமே அதிமுக மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறது, உங்கள் பொதுக்குழுவில் பாருங்கள் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு ஒரு ஏதோ என்னத்திலையாமோ கதை கட்டி விட்டாங்க. ஆனால் பொதுக்குழுவில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிற போதும் மற்ற தலைவர்கள் பேசுகிற போதும் அங்கே இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் காட்டிய ஆர்வமும் அந்த பிணைப்பும் இருக்குது பார்த்தீங்களா, அதே முதல்ல நிறைய பேரை கலங்கடிச்சு. ஆஹா, அதிமுக நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோமே, இவ்வளோ நாள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருந்தோமே, அவங்களுக்குள்ள நிறைய பூசல் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு. இப்போ பூசல் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு ஆத்மார்த்தமான இயக்க உணர்வும் பிணைப்பும் தான் இருக்குங்கிறத அந்த நேர்த்தியான அந்த பொதுக்குழு ஒரு செய்தி சொன்னது. செயல்ல தான் அதிமுக எப்பவுமே பதில் சொல்லுவோம். சார், நீங்க திமுக மாதிரி வார்த்தைகளில் ஒரு அனாவசியமான வார்த்தையை எடுத்து பேசுவதோ அல்லது அநாகரிக வார்த்தையை எடுத்து பேசுவதோ, அதாவது மருத்துவ பயனாளி என்று பெயர் வைப்பார்கள், ஆனால் அதிமுக விமர்சிப்பதற்கு மட்டும் அடிமை என்பார்கள், பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் எடுத்து விமர்சிப்பாங்க. அது என்னன்னா, எத்தனை விமர்சித்தாலும் அதிமுக செயல்களால் அவர்கள் மக்களுக்கு அருகில் போறாங்களே, அவர்களுடைய நேர்த்தியான பிரச்சார முறையும் அணுகுமுறையும் மிக தெளிவாக இருக்கிறது. அப்ப இதை என்ன செய்தாலும் நம்மால் தடுக்க முடியவில்லை. கடந்த ஆண்டு ஒரு மிக குறுகிய வாக்கில் வெற்றியை பெற்றோம். இந்த ஆண்டு இவர்கள் ஒப்பிட்டு பார்த்தால் திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாது என்பதை அவர்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது போன்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இந்த வேட்புமனு வாங்குவதற்கு தொண்டர்கள் ஆர்வமாக இருக்கட்டும், தொண்டர்களுடைய வருகையாக இருக்கட்டும், இதை நாம அங்கிருந்து பார்த்ததை விட திமுக போன்ற கட்சிகள் பார்த்து அவர்களுக்கு ஒரு டேட்டா அனுப்புனது தான் சார் நிறைய. ஓகே, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு நீங்கள் விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது தான் நிறைய கட்சிகளும் அறிவிச்சிருக்காங்க. திமுகலாம் இன்னும் தொடங்கலை. இது சாதாரண நிகழ்வு தானே. ஏன் அதிமுகவில் மட்டும் இது இவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் பேசுகிறீங்க? சார், மற்ற கட்சிகளில் யார் வேட்பாளர்னு நாம் இங்கேருந்தே சொல்லிடலாம் சார். இவர் தான் அந்த தொகுதிக்கு வேட்பாளர்னு சொல்லிடலாம். ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் உழைத்த ஒவ்வொருவருக்கும் அந்த சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அந்த உண்மையான இயக்க உணர்வு இருக்கக்கூடிய இடம் அதிமுக. அதனால தான் ஒவ்வொருவரும் எனக்கு கொடுங்கள் விருப்ப மனு. இன்னும் சொல்ல போனால் தொண்டர்கள், அதாவது ஒரு 15,000 ரூபாய் அந்த விருப்ப மனுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் நில்லுங்க எங்க தொகுதியிலன்னு எத்தனையோ பேர் அவரே நிக்க சொல்றாங்க பாருங்க. அப்போ இது போன்ற பக்குவம், இது போன்ற ஒரு மனுக்கள் எல்லாம் அங்க மற்ற கட்சியில போனீங்கன்னா அந்த உள்ளுணர்வோடு அங்க இருக்காது. அதிமுகவினுடைய ஸ்பெஷலே யாரும் எப்போதும் உரிய இடத்திற்கு வரலாம் என்பதுதான். இப்போ ஒரு கிளை செயலாளர் இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக வளர்ந்திருக்கிறார்னா வேற எந்த இயக்கத்தில் இது சாத்தியம்? அண்ணாவின் பேரை வச்சிருக்கோம். அண்ணா சொன்னார், சைக்கிள் ஓட்டுபவரும் சாமானியனும் சட்டை கூட அணிய முடியாமல் நிற்பவரும் சட்டமன்றத்திற்குள் கொண்டு செல்வதுதான் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்று சொன்னார். அப்படி அதிமுகவில் இருந்துதான்
அந்த நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்கிறார்கள். இதுல கூட சொல்லுவாங்க அது அம்மா இருந்த காலத்துல சரி அப்படிம்பாங்க. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ ஒரு வாழும் உதாரணமாக இருக்கிறார். கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய செந்தில்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது எடப்பாடியார். அப்போ அந்த தொடர்ச்சி புரட்சி தலைவி அம்மா இருந்தபோது இயக்கம் எப்படி இருந்ததோ அதே தன்மையோடு அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற பாங்குதான் இன்றைக்கு தலைமை கழகத்திலே இத்தனை பேர் வந்து விருப்ப மனுக்காக வந்து நிற்பதற்கான காரணம். புரியுது. இப்போ எப்பவுமே எலெக்ஷன் வந்துட்டாலே முதல்ல அதிமுக களத்துக்கு வந்துடும், அவங்களுடைய வேலைகளை எல்லாம் தொடங்கிடுவாங்க. விருப்ப மனுவும் இப்போ அதிமுக முதல் ஆளாக விருப்ப மனுவெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம சீக்கிரமா இந்த விருப்ப மனுவெல்லாம் வாங்கி, ஏன்னா அதை பரிசீலனை பண்றதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், என்ன வியூகங்கள் எல்லாம் வச்சு இந்த விருப்ப மனுவை வந்து முன்னாடியே அதிமுக வாங்குறீங்க? நிச்சயமா சார். சார் இதுல வந்து வியூகம் அப்படிங்கறத தாண்டி சார் அதிமுகவில் பெறப்படும் விருப்ப மனுக்களுடைய எண்ணிக்கை அதிகம் சார். பொதுவாகவே ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் விரும்பி மனு கொடுக்கிற போது அந்த மனுக்கள் ஒவ்வொன்றையும் ஆய்ந்து அதன் பேரில் உரிய நடவடிக்கை அதிமுக எடுக்க வேண்டும் என்று மெனக்கெடுகிறதுடைய நோக்கம்தான் இவ்வளவு விரைவாகவே நாம் எடுக்கிறது. மனுக்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் முதல்ல மற்ற எந்த கட்சியோட. அப்போ ஒவ்வொரு தொண்டனுடைய அந்த உணர்வையும் உரிய அளவில் பரிசீலிக்க வேண்டும்ங்கிறது அதுக்குள்ள முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அதன் பிறகு எப்போதும் ஏற்கனவே பொதுச் செயலாளர் அவர்கள் 170 தொகுதிகளுக்கு மேல சுற்றுப்பயணம் போய் வந்திருக்காங்க. அப்ப இதுல வந்து அடுத்து வந்து தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுகவோடது பொய் சொல்ற மாதிரி இருக்காது. நாம் என்ன செய்வோமோ அதை தெளிவா சொல்லுவோம், சொல்லிவிட்டால் உயிரை கொடுத்தாலும் அதை செஞ்சே தீர்வோங்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுப்போமே தவிர மக்களுடைய ஆசையை தூண்டி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுக்க போறதில்லை. அது எந்த காலகட்டத்திலும் அப்படி ஒரு இடத்திற்கு அதிமுக இதுவரை சென்றதில்லை. அப்ப இவ்வளவு பொறுப்போடு நாங்க போனோம். அது பொறுப்புணர்ச்சி தான். மக்களிடம் செல்லுகிற போது மிக தெளிவாக தீர்க்கமாக செல்ல வேண்டும். அவர்களை பார்க்கிற போது நமக்குள் பொய் எண்ணம் அவர்களுக்கும் ஏற்படக்கூடாது, நமக்கு ஏற்படக்கூடாது. மிக தெளிவாக உங்களுடைய தேவை என்ன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று நாம் வாக்குறுதியிலிருந்து நாம் ஆரம்பிக்கிற தேர்தல் பயணத்திலிருந்து பிரச்சாரத்திலிருந்து அனைத்தையும் மிக தெளிவாக தீர்க்கமாக எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற அக்கறை தான் இதுல வியூகம் என்பது இரண்டாவது. முதலில் மக்களை மதிக்கணும், தொண்டர்களை மதிக்கணும், தேர்தல் ப்ராசஸ் இதை சரியாக செய்யணும். இது எல்லாத்தையும் சரியாக செய்கிற போது வெற்றி என்பது மிக எளிதாகும். இந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா என்ன இருந்தால் என்ன செய்வாரோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை மிக தெளிவாக தீர்க்கமாக செஞ்சுட்டு. புரியுது. வியூகங்கள் எல்லாத்தையும் தாண்டி கட்சிக்காரங்களை மதிக்கிறது, அந்த ஹேண்டிலிங் அப்படிங்கறத உங்களுடைய பிரதானமாக இருக்கிறது. ஆனா தேர்தல்ல வெற்றி அப்படின்னு வரும் பொழுது வியூகம் தானே பேசும். நிச்சயமா சார். இல்ல அதுதான் இப்போ முதலில் நம்ம இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான மரியாதை, உரிய அவர்களுடைய எண்ணம், இதை எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணும்போது தான் வியூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னும் தீர்க்கமா நம்ம பார்க்க முடியும். அந்த வியூகங்கள் எடுபடுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் வேணும்ல, இந்த அசஸ் பண்ணணும்ல சார். இப்போ தொண்டர்களுடைய அந்த விருப்ப மனு கொடுக்க வர வியூகங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது தேவை. இதுல அடிப்படை காரணிகள் இதை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு எந்த இடத்தில் எப்படி நாம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும், அப்ப யார் கூட்டணியை எப்படி அமைக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும்ங்கிற வியூகங்கள் எல்லாம் இது ஒரு அளவுகோலா பார்த்து. இப்ப வியூகங்கள் பொதுச் செயலாளர் வகுக்கிறாரு, அதை இங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் தொண்டர்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. மற்ற கட்சிகள் இதுதான் நடக்கும். அப்ப ஏன் நீங்க மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்? அதுதான் சொல்றேன். மற்ற கட்சிகள் நீங்க சொல்லும்போது சார் மீண்டும் நான் சொல்றேன் அதிமுக பெரிய கட்சி. வியூகங்கள் மற்றும் எக்ஸிகியூஷன் அதுல அதான் சொல்ல. அப்போ வியூகங்கள் எக்ஸிகியூஷனை பொறுத்த வரைக்கும் சார் ஒரே ஒரு வியூகம் வந்து தெளிந்த வியூகம் என்னன்னா, முதல்ல திமுக ஆட்சியில் இருக்கு. அந்த ஆட்சியில் இருந்தாலே பாதி பிரச்சாரம் வியூகம் என்னன்னா, அவர்களால் மக்களிடம் எந்த நல்ல பேரையும் பெற முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று. இரண்டாவது வியூகம் என்னன்னா, அதிமுக தன்னுடைய இயல்பான தன்மையோடு மக்களை மிக தெளிவாக தீர்க்கமாக இப்போ 174 தொகுதி சுற்றுப்பயணம் எதற்கு என்று சொன்னால் அவர்களுடைய வலி ரணங்கள் என்ன என்பதை நேரடியாக கண்கூடாக பார்த்து தேர்தல் வியூகங்களை வகுப்பதுதான் அதுல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரணம். நீங்க வியூகம் என்பதே மக்கள் நலன் என்பதுதான் மிகப்பெரிய வியூகம் சார். அதிமுக மிகப்பெரிய வியூகம் மக்களுக்கான நலனை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். நீங்க எல்லாமே வந்து நாங்க வந்து பாசிட்டிவ் இதான் எடுப்போம்னு சொல்றீங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி வியூகம் தான் தேர்தலில் வெற்றி அப்படிங்கிறதுக்கான முதல் படி.
கூட்டணி கட்சிகள் எல்லாம் எத்தனை இருக்காங்களோ, எவ்வளவு அதிகமான கூட்டணிகள் இருக்காங்களோ அதுதான் வெற்றிக்கான வியூகம் அப்படின்னு அவங்களுடைய வியூகமா இருக்கு. திமுகவினுடைய கருத்து அப்படித்தான் இருக்கும். ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கவே முடியாது. அந்த சிந்தனை ப்ராசஸ் இருக்கு பாருங்க, தாட் ப்ராசஸ், அதுல கூட கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலா அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு கைகாலம் நடுக்க வந்துடும். அதனால திமுகவினுடைய அந்த கோரிக்கையும் அதிமுக, எதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அதிமுக என்பதே ஒரு கூட்டணினா மக்களோடு சேர்ந்த ஒரு பெரிய கூட்டணி. அதனோடு வருகிற கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பெரிய கூட்டணியாகவும் மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற கூட்டணியாகவும் அதிமுக தான் இருக்கும். 15 கட்சிகளோடு 2016 ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. ஆமா, அதே மாதிரிதான் 15 கட்சிகளோடு திமுக களத்திற்கு வந்தும் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அதிமுக 1-2 கட்சிகளை வைத்துக்கொண்டே வென்ற வரலாறும் இருக்கிறது. அல்லது சிறு சிறு ஒரு கட்சிகளாக இருக்கக்கூடிய அவர்களை வைத்தும் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால நீங்க கூட்டணி என்பது கட்சிகளினுடைய எண்ணிக்கை இல்லை, அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு வேண்டுமென்றால் கூட்டணி தான் அப்படிங்கிறது இருக்கலாம். அதிமுகவுக்கு கூட்டணியும் ஒரு பலமை ஒழிய கூட்டணி மட்டும் கூட்டணி. ஓகே, அது வீரராமபாண்டியன் இப்ப என்னன்னா, கூட்டணி அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள், தேர்தல் வாக்குறுதி, இது எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்கள் அரவணைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு பெரிய வியூகமா இருக்கும், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது? அதுதான் சார் அடிப்படையான வியூகமே. அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வியூகத்தை வகுத்து கொண்டு தொண்டர்கள் கிட்ட அதற்கு வரவேற்பு இல்லை என்றால் நீங்கள் வெற்றியை பெறவே முடியாது. ஒரு உதாரணத்திற்கு இப்போ திமுகவிலூடைய அவர்கள் குடும்பத்தாரிலிருந்து அவர்கள் சொல்லுகிறவர்கள்லாம் வேட்பாளர் என்று சொன்னால் அந்த கேடர்ஸ் என்ன நினைப்பாங்க? அதே மாதிரி அதிமுகவில் ஒரு தனித்த குடும்பம், அரசியலை சாராத ஒரு குடும்பத்தில் இருந்தவர் கூட ஒரு அரசியல் களத்துக்கு வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய இந்த சக நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு என்பது மிக பெருசாக இருக்கும். நான் இதை கூட விட்டுருங்க சார், நீங்கள் இதே காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அதிமுகவோடும் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவோடு தேர்தலை சந்தித்த போது அவர்கள் எவ்வளவு இயல்பாக எதிர்கொண்டார்கள் என்பதை அவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொருவரும் அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவ்வளோ ஈர்ப்போடு அதிமுக தொண்டர்கள் வந்து பணி செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த தேர்தல் பணி ஒரு கட்சி நிறுத்துகிற போது வேட்பாளர் ஒரு யார் வேண்டுமானாலும் வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, ஒருவருக்குத்தான் கொடுக்க முடியும் என்கின்ற அந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சீட் ஒரு பொதுச் செயலாளரால் வாங்கப்பட்டால் சரி, நாம் அதை எடுத்துக்கிடுவோம், அதற்காக வெற்றிக்காக அயராது பாடுபடுவோம்னு அந்த ஒருங்கிணைப்பை முதல்ல ஏற்படுத்தணும் சார். அதனால தான் அதிமுக தேர்வு முறையே வந்து எல்லா கட்சியிலையும் வந்து பொதுக்குழு கிளை செயலாளரை தேர்ந்தெடுத்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு தான் தலைமை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அதிமுகவில் முதல் தேர்தலே பொதுச் செயலாளருக்கு தான். பொதுச் செயலாளருக்கு அப்புறம் தான் அடுத்து மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இப்படி வரும் இந்த இறங்கு முகத்தில். அது என்னன்னா, அப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய முதல் பணியே தன்னை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் ஒருமித்த பார்வையில் ஒரே கருத்துக்குள் கொண்டு வருவதுதான். அதை எப்போது எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டாரோ அந்த இடத்திற்கு வந்து விட்டார், அந்த நிலையை அடைந்து விட்டார்னு அர்த்தம். இதுதான் அதிமுக கட்சி தொண்டர்கள் எல்லோரும் இன்றைக்கு அவர் பின்னால படையெடுத்து நீங்கள் என்ன சொன்னாலும் யாரை நிறுத்தினாலும் நாங்கள் வந்து அயராது உழைப்போம் என்று பொதுக்குழுவில் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது வந்து ஏதோ சாதாரண சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய உணர்வின் வெளிப்பாடு. அதிமுக கட்சி அதனுடைய வெற்றி, அதை நோக்கி பயணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உணர்வின் வெளிப்பாடு. அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் கேட்கணும், அதுதான் உங்களுடைய தீர்மானமும். திமுகவிலேயும் அதுதானே, அவங்க சொல்றது தானே தொண்டர்களும் கேட்பாங்க. அப்படி இல்லை சார், நீங்க திமுக தேர்தல் களத்தை போய் பாருங்க, ஒவ்வொருவரும் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கனெக்டிவிட்டிங்கிறது நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஏன் இவர்கள் குடும்பம் தானா, இவர்கள் குடும்பத்தை விட்டால் ஆள் இல்லையா? நான் சொல்றது நீங்க ஸ்டாலின் கருணாநிதி குடும்பத்தை விட்டுருங்க, அந்த மாவட்டத்துக்குள்ள இருப்பவர்கள் இவர்கள் இவர் நேரு இருக்காரு, நேருவோட பையன் அருண் நேரு. இவர் வந்து கார்களுக்கு இன்ஜின் இல்லைங்கிறாரு, நேருடைய பையன் போய் சீதா அவங்கள போய் சந்திச்சு காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாங்கிறாரு. திமுக காரர்களுடைய மீட் பண்ணியிருக்காரு. சரி, ஏதோ மீட் பண்ணது உண்மைதானே. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துன்னு நம்ம பாத்துக்கலாம்.
என்ன சூழ்நிலையில் போனாங்க, எதுக்காக போனாங்க, என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இப்படி தன்னுடைய இயல்பான தன்மையை வந்து ஒட்டுமொத்தமாக அவர் அந்தந்த குறுநில மன்னர்கள் போல இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு இவர்கள் கொடுப்பதனால் திமுக தொண்டர்களிடம் மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், ஒரு சில 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு திருவொற்றியூர் அந்த திருவள்ளூர் பகுதியில் ஒரு திமுக கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் கூட, அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி நலத்திட்டங்களை வாங்கி கொடுத்து பெற்று மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இது திமுக ஆட்சி, நம்மை போன்ற ஒன்றிய நகர கிளை செயலாளர்கள் எந்த ஒரு பலனும் அடையாமல் சில குடும்பங்கள் அனுபவிக்கிற ஆட்சியாக இது இருக்கிறதுன்னு அவர்களே சொன்ன வார்த்தை.